வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். சிரியாவின் தெற்கு மாகாணமான ஸ்வைதாவில் வன்முறை தலைவிரி தாடியுள்ள அதே நேரத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரிய அரசாங்க ராணுவத்தின் மீது இரண்டாவது நாளாக தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் சிரிய ராணுவத்தின் டேங்கர் மீது நடத்திய முதலாவது நாள் தாக்குதல் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இரண்டாவது நாள் தாக்குதல்களில் கடந்த 24 மணி நேரமாக சிரியாவில் இஸ்ரேலிய விமானப்படை அதிக அளவில் விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சிரியாவில் ட்ரூஸ் சிறுபான்மை இனத்திற்கு ஆதரவாகவே இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது. ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவர்கள் இஸ்ரேலிலும் உள்ளனர். இஸ்ரேலிய பிரஜைகளான அவர்கள் சிரியாவிலுள்ள தமது சக ட்ரூஸ் சிறுபான்மை இனத்திற்கு ஆதரவு தெரிவிக்க எல்லையை கடந்து சிரியாவுக்குள் போய் தாக்குதல்களிலும் இறங்குவதால் இஸ்ரேல் இப்போது சிரியாவுக்குள் தமது சொந்த பிரஜைகளை காக்க வேண்டிய குழப்பமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலதிக ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவர்கள் இஸ்ரேலில் இருந்து சிரியாவுக்குள் போகாமல் இருக்க இஸ்ரேலிய ராணுவம் இப்போது அவர்களை எல்லை கடக்காமல் தடுக்க தொடங்கியுள்ளது. அதற்கிடையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது. சிரியாவின் அரசாங்க ராணுவத்தை தாக்க வேண்டாம் என்பதே அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம். சிரிய ஆட்சி இலக்குகளை தாக்கும் முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்பு ட்ரூஸ் மக்களை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய இடைக்கால சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. சிரிய ஆட்சி இலக்குகள் மீதான சமீபகால தாக்குதல்களுக்கு முன்னதாக ட்ரூஸ் மக்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலியில் சிரியாவின் புதிய ஜனாதிபதி ஷாராவை எச்சரித்ததாக சேனல் 12 தெரிவித்துள்ளது. அவர்களின் கூற்றுப்படி அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு சேனல்கள் உட்பட பல ராஜதந்திர வழிகள் மூலம் டமாஸ்கஸ்க்கு முன்கூட்டியே இந்த எச்சரிக்கை தெரிவிக்கப்பட்டது. சிரிய அரசாங்கம் ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவருக்கு தீங்கு விளைவித்தால் இஸ்ரேல் தலையிடுவதை தவிர வேறு வழியில்லை என்று வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் நேற்று தொலைபேசியில் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பாரோட்டிடம் தெரிவித்ததாக சேனல் 12 மேலும் கூறுகிறது. இஸ்ரேலின் லட்சியம் முன்கூட்டியே அமைதியின்மையை தணிப்பதாக இருந்தது. ஆனால் அது தோல்வி அடைந்த போது இஸ்ரேல் வாக்குறுதி அளித்தபடி தாக்கியது என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டு முழுவதும் தொடர்பில் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. தெற்கு சிரியாவில் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த மோதல்களில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. இதன் போது அங்கு நடப்பது பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகவும் கொடூரமான மதவெறி வன்முறைகளில் ஒன்று. சிரியாவில் தெற்கு மாகாணமான ஸ்வீடாவை கட்டுப்படுத்தும் ட்ரூஸ் மத சிறுபான்மை இனத்தினை சேர்ந்த இயக்கங்களுக்கும் சிரியாவின் பெரும்பான்மை சன்னி மதப்பிரிவு இயக்கங்களுக்கும் இடையே ஞாயிற்றுக்கிழமை மோதல்கள் வெடித்தன. அந்த மோதல்கள் தெற்கு சிரியாவின் கரடு முரடான பகுதியில் மிக மோசமான மத மோதல்களை தொடங்கின. இது சிரியாவின் புதிய அரசாங்கம் நாட்டின் மீது தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதில் சந்திக்கும் சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டியது. சிரியாவில் ஆட்சியினை கைப்பற்றியுள்ள முன்னாள் ஜிகாதி இயக்கம் இஸ்லாத்தின் சன்னி பிரிவு இயக்கம். அவர்களுடன் இணைந்த பிற இயக்கங்களும் சன்னி மத பிரிவை சேர்ந்தவர்கள். ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவர்கள் யார்? இஸ்லாத்தின் ஷியா பிரிவின் ஒரு கிளை பிரிவை சேர்ந்தவர்கள் இவர்கள் தங்களை அல் முகாவிதூன் என்று அரபு மொழியில் அழைத்துக் கொள்கின்றார்கள். அதன் சுமாரான தமிழ் மொழிபெயர்ப்பு ஏகத்துவவாதிகள் அல்லது ஒற்றுமைவாதிகள் என்று வரும். இவர்கள் மேற்கு ஆசியாவை சேர்ந்த ஒரு அரபு இஸ்லாமிய மத பிரிவு. இவர்கள் ட்ரூஸ் நம்பிக்கையினை பின்பற்றுகின்றார்கள். இது ஒரு ஆபிரகாமிய ஏகத்துவ மற்றும் ஷியா மத பிரிவுக்கு ஒத்திசைவான மதம். இதன் முக்கிய கொள்கைகள் கடவுளின் ஒற்றுமை, மறுபிறவி மற்றும் ஆன்மாவின் நித்தியத்தை, அதாவது ஆன்மா அழிவதில்லை என்பதை வலியுறுத்துகின்றன. ட்ரூஸ் மத சிறுபான்மையினர் சிரியாவின் மக்கள் தொகையில் சுமார் 3% உள்ளனர். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நீடித்த நாட்டின் உள்நாட்டு போரின் போது அசாத் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்கள் மதவெறியர்கள் என்று கருதும் சன்னி பிரிவு இயக்கங்களுக்கு எதிராகவும் தங்களை தற்காத்துக் கொள்ள ட்ரூஸ் சிறுபான்மை இனத்தவர்கள் பல ஆயுதமேந்திய இயக்கங்களை உருவாக்கினார்கள். பல ஆண்டுகளாக சிரியாவில் ட்ரூஸ் மைய பகுதியாகவும் ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலுக்கு அருகில் உள்ள எல்லையில் முக்கியத்துவம் வாய்ந்த மாகாணமாகவும் இருக்கும் ஸ்வீடாவை ட்ரூஸ் மதப்பிரிவு இயக்கங்கள் திறம்பட கட்டுப்படுத்தியுள்ளனர். சன்னி பிரிவு இயக்கங்கள் இப்போது சிரிய அரசாங்கம் தமது மதப்பிரிவு அரசாங்கம் என்பதால் இவர்களை தாக்க வருகிறார்கள். அவர்களுக்கு சிரியாவின் அரசாங்க இராணுவமும் ஆதரவு கொடுக்கிறது. காரணம், சிரியாவின் அரசாங்க இராணுவத்தின் கடந்த காலம் சன்னி மதப்பிரிவு ஜிகாதி இயக்கம். இதில் உள்ள வினோதமான அம்சம், இஸ்ரேல் ஷியா மதப்பிரிவு ஈரான் மற்றும் ஹெஸ்போல்லா ஹவுதிகள் உட்பட ஷியா மதப்பிரிவு இயக்கங்களுக்கு எதிரானது. ஆனால் சிரியாவில் ஷியா மதப்பிரிவு ட்ரூஸ் இனத்தவரின் பாதுகாவலராக உள்ளது. அவர்களுக்காக விமான தாக்குதல்களையும் நடத்துகிறது. இப்போது உங்களுக்கு அங்குள்ள சூழ்நிலை நன்றாக புரிந்திருக்கும். ஸ்வீடாவில் சிரிய அரசாங்க படைகள் மீது விமான தாக்குதல்களின் அலையை தொடங்கிய இஸ்ரேல் அங்கு பல சுற்று விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. சிரிய அரசு ராணுவத்தின் மீது திங்கட்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பின் நேற்று செவ்வாய்க்கிழமை அரசாங்க ராணுவத்தின் மேலதிக படைப்பிரிவுகள் ஸ்வீடா மாகாணத்துக்குள் நுழைந்தன. அதே நேரத்தில் சிரிய பாதுகாப்பு அமைச்சர் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். ஆனால் தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் தொடர்கின்றன.
பிரிட்டனை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பு அமைப்பான சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின்படி சன்னி மதப்பிரிவு பெடோயின் பழங்குடியின மக்களில் சிலர் ஸ்வீடாவின் பிரதான நெடுஞ்சாலையில் ஒரு ட்ரூஸ் இனப்பிரிவு தொழிலதிபரை தாக்கி கொள்ளையடித்ததை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை போர் தொடங்கியது. அந்த சம்பவம் ஸ்வீடாவில் உள்ள ட்ரூஸ் போராளி இயக்கங்களுக்கும் அரசாங்கத்திற்கு ஆதரவான ஆயுதமேந்திய பெடோயின் இயக்கங்களுக்கும் இடையே தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்களுக்கு வழிவகுத்தது. ஆயுதமேந்திய பெடோயின் இயக்கங்களில் சில சிரிய அரசாங்கத்திற்கு நெருக்கமானவை என்று கருதப்படுகிறது. அந்த பகுதியில் அமைதியின்மை அதிகரித்ததால் மோதலை தணிக்க சிரிய அரசாங்கம் திங்கட்கிழமை ராணுவ படைகளை அனுப்பியது என்று சிரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் சிரியாவின் புதிய அரசாங்கத்தின் மீது ஆழமான அவநம்பிக்கையை கொண்டுள்ள ட்ரூஸ் இயக்கங்களில் பலர் அரசாங்க படைகள் பெரோயின்களுக்கு உதவவும் ட்ரூஸை தாக்கவும் வருவதாக ட்ரூஸ் போராளி இயக்கங்களின் தலைவர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ட்ரூஸ் இயக்கங்கள் ஒன்றிணைந்து அரசாங்க படைகளை தடுக்க அணிதிரண்டு அவர்களுடன் மோதியதாக ட்ரூஸ் இயக்க தலைவர்கள் தெரிவித்தனர். இஸ்ரேலும் தலையிட்டு ஸ்வீடாவில் உள்ள சிரிய அரசாங்க படைகளுக்கு எதிராக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விமான தாக்குதல்களை நடத்தினார்கள். போர் கண்காணிப்பாளரின் கூற்றுப்படி 48 மணி நேரத்தில் 2 குழந்தைகள் உட்பட குறைந்தது 135 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் 19 பேர் அரசாங்க படைகளால் களத்தில் இறக்கப்பட்ட ராணுவ துருப்புகள் என்று கண்காணிப்பு அமைப்பு கூறியது. டிசம்பரில் ஒரு சன்னி இஸ்லாமிய இயக்க கூட்டணி ஆசாத் குடும்பத்தின் அரை நூற்றாண்டு பழமையான ஆட்சியினை கவிழ்த்த பின்னர் சிரியாவில் புதிய அதிகாரிகள் ட்ரூஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்க தொடங்கினார்கள். புதிய அரசாங்கம் நாட்டின் தேசிய ராணுவத்தில் ட்ரூஸ் ஆயுதமேந்திய இயக்க உறுப்பினர்களை இணைக்க முயன்றனர். சிரியாவின் தெற்கு பகுதி உட்பட முழு நாட்டிலும் தங்கள் அரசாங்கத்தின் அதிகாரங்களை பாதுகாப்பதற்கு ட்ரூஸ் படைகளை ராணுவத்தில் ஒருங்கிணைப்பது மிகவும் முக்கியமானது என்று சிரிய அரசாங்க அதிகாரிகள் கருதுகின்றனர். ஆனால் ட்ரூஸ் போராளி குழு தலைவர்கள் சிரியாவின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவையும் நாட்டின் பல மத மற்றும் இன சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அவரது உறுதிமொழியையும் சந்தேகத்துடன் பார்க்கின்றனர். அல்ஷாராவும் அவரது கூட்டாளிகளில் பலரும் சிரியாவின் சன்னி முஸ்லிம் பெரும்பான்மையினரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஜிகாதி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். இது ஒரு காலத்தில் அல் காய்தாவுடன் தொடர்புடையதாக இருந்தது. அப்போது அதற்கு பெயர் ஜவாத் நுஸ்ரா அல் ஷாம், தமிழில் அல் நுஸ்ரா முன்னணி. தெற்கு சிரியாவில் இஸ்ரேல் தலையிடுவதற்கு 3 காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, இஸ்ரேலிய தலைவர்கள் சிரியாவில் இஸ்ரேலுக்கு விரோதமான சக்திகளை கட்டுப்படுத்த விரும்புகிறார்கள். இரண்டாவதாக, இஸ்ரேலிய அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவை கொண்ட இஸ்ரேலின் சொந்த ட்ரூஸ் சிறுபான்மையினரின் கவலைகளை தணிக்க விரும்புகின்றனர். மூன்றாவதாக, சிரியாவுக்குள் தமது ஆதரவு அணியொன்றை அமைக்க விரும்புகிறார்கள். ஆசாத் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து ஈரானிய ஆதரவு பெற்ற ஷியா பிரிவு இயக்கங்கள் மற்றும் பிற இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்ரேலிய எல்லைகளுக்கு அருகில் தெற்கு சிரியாவில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதை பற்றி இஸ்ரேல் கவலை வைத்திருக்கிறது. சமீபகால மாதங்களில் தெற்கு சிரியாவில் ஐநா ரோந்து செல்லும் இடையக மண்டலத்தின் கட்டுப்பாட்டை இஸ்ரேலிய படைகள் கைப்பற்றியுள்ளன. சிரிய தலைநகரான டமாஸ்கஸுக்கு தெற்கே ஊடுருவல்களை மேற்கொண்டன. மேலும் சிரியா முழுவதும் ராணுவ இலக்குகள் மீது நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்தினார்கள். சிரியாவில் உள்ள ட்ரூஸை பாதுகாக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் ராணுவ ரீதியாகவும் தலையிட்டுள்ளனர் அல்லது தலையிடுவதாக அச்சுறுத்தியுள்ளனர். அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் இஸ்ரேலிய எல்லைகளுக்கு அருகில் உள்ள விரோத இயக்கங்களுக்கு எதிராக, குறிப்பாக சிரியாவுக்குள் உள்ள கோலன் ஹைட்ஸ் பகுதிக்கு எதிராக ஒரு சாத்தியமான கூட்டாளியை பலப்படுத்த இஸ்ரேல் விரும்புகிறது என்று இஸ்ரேலிய சிரிய உறவுகள் குறித்த நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு இது எதை குறிப்பிடுகிறது? டிசம்பரில் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்ததிலிருந்து சிரிய மத சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையின் 3வது பெரிய எழுச்சியான மோதல்கள் சிரியாவில் ஒரு மத பிரிவினை மோதலாக சுழலக்கூடும் என்ற அச்சத்தை மீண்டும் ஏற்படுத்தியுள்ளன. மார்ச் மாத தொடக்கத்தில் அல் அசாத் பாதுகாப்பு படைகளில் பணியாற்றியவர்கள் சிரிய கடற்கரையில் புதிய அரசாங்கத்தின் படைகளை பதுங்கியிருந்து தாக்கினர். இது 1000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்ற மத பிரிவினவாத வன்முறை நாட்களை உருவாக்கியது. கொல்லப்பட்டவர்கள் பெரும்பாலும் சிறுபான்மை அலவாய்ட் பிரிவை சேர்ந்தவர்கள் என்று சிரிய மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்தது. மே மாதத்தில் டமாஸ்கஸ் அருகே நடந்த வன்முறை அலையில் பெரும்பாலும் ட்ரூஸ் சிறுபான்மையினத்தை சேர்ந்த 39க்கும் மேற்பட்டோர் 2 நாட்களில் கொல்லப்பட்டனர். ஸ்வீடாவில் நடந்த சமீபகால போர் மாகாணத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை காட்டுகிறது என்று சிரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர்.